இவங்க தான் ஜானகி அம்மா. ஜானகி அம்மாவுக்கு வயசானதுனால உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்க. இதுதான் ஜக்கு, ஜானகி அம்மாவுக்கு ஒரே பையன். இதுதான் லச்சு, ஜானகி அம்மாவோட மருமக. லச்சுக்கு நல்ல காசு செலவு செய்யணும், நல்ல ஊரை சுற்றணும்னு ஆசை. லச்சு, எங்கேயும் ஊர் சுத்த போயிடாத, வீட்லயே இருந்து அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. என்ன ஜக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணேனா இல்ல உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணேனா? இங்கேயே இருந்து உங்க அம்மாவை பார்த்துக்க நான் என்ன நர்ஸா? ச்சே, காலையிலேயே என்ன டென்ஷன் பண்ணாத. வயசானவங்க பாவம், அவங்கள பார்த்துக்க இவ்வளோ பேசுற. சரி, அவங்கள விடு. என்ன முதல்ல நீ பார்த்துக்கிறியா இல்லை ஒரு அன்பாக தான் பேசியிருக்கியா? குடும்பத்தை சிக்கனமாக நடத்த தான் தெரியுமா? உன்ன மாதிரி வெட்டி செலவு பண்ணா குடும்பம் எப்படி உருப்படும்? டேய் ஜக்கு, விடுடா, சின்ன பொண்ணு, போக போக எல்லாமே கற்றுக்குவா. அவளை எதுவும் சொல்லாதடா. நீங்கள் கொடுக்குற செல்லம் தாம்மா இவ இவ்வளோ பண்ணுறா, ரொம்ப பேசுகிறா. நானும் பார்க்குறேன் எவ்வளோ தூரம் இவ இப்படியே போகிறான்னு. அப்படி சொல்லிட்டு ஜக்கு அங்கேருந்து வேலைக்கு கிளம்பிட்டான். இங்க பாருங்க அத்தை, உங்க பையன் கிட்ட சொல்லி வைங்க, என்னால வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்க முடியாது. என்னோட சுதந்திரத்துல அவர் தலையிடக்கூடாது. அத்தை, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு. நான் பார்ட்டிக்கு போகணும்ல, புதுசா ஒரு ஜுவல் செட் வாங்கணும். நான் இப்ப கடைக்கு போயிட்டு வரேன். லச்சு கடைக்கு போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அவ அம்மாவை பார்க்க போயிருந்தா. அம்மா, என்னால அங்க இருக்கவே முடியல. இந்த ஜக்கு எப்பொழுதும் அம்மாவை பார்த்துக்கோ, வெளியே போகாத, ஊரை சுத்தாதன்னு ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தாம்மா. எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் வாங்கவே முடியல. பட்ஜெட்குள்ளதான் எதுவுமே வாங்கணும்னு ஒரே கண்டிஷன் தான். ஆனா அத்தைக்கு மட்டும் மருந்து எவ்வளவு ஆகுது தெரியுமா? அதுல ஆகிற செலவெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியாது. இங்க பாரு லட்சு, நான் சொல்றத கேளு. இப்பவே நீ இதை சரி செஞ்சிடு. நீ உங்க வீட்டுக்கு போகாத, இங்கேயே இரு. அப்பதான் உன்னை ஜக்கு மிஸ் பண்ணுவாரு, தானா உன் வழிக்கு வருவாரு. அப்படியாம்மா சொல்றீங்க? சரி சரி, நான் நீங்க சொல்ற மாதிரி ட்ரை பண்றேன். ஜக்கு கிட்ட இன்னைக்கே சண்டை போட்டு நான் இங்கேயே வந்துடுறேன். அப்ப ஜக்கு வேற வழி இல்லாம என்கிட்ட வந்து நான் சொல்றது எல்லாம் கேட்பாரு. அப்படி சொன்ன லச்சு அம்மா வீட்டில் இருந்து அவள் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு கிளம்பிட்டா. அன்னைக்கு ராத்திரி ஆகியும் லச்சு வீட்டுக்கு வரல. ரொம்ப நேரமாக ஜக்குவும் ஜானகி அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னம்மா, இந்த லட்சு எங்க போறேன்னு சொன்னாலா? இவ்வளோ இருட்டிருச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலையே. காலையில ஏதோ பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னாப்பா, வந்துருவா, நீ கவலைப்படாத. நீயும் கொஞ்சம் அவகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னம்மா பேசுறீங்க? நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நான் என்ன குறை வைக்கிறேன்? அவ பார்ட்டியா போறப்பெல்லாம் புது புது ஜுவல்லு ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறா. காசு கொடுக்குறேன், பாதி நேரம் சமைக்கிறதே இல்லை, ஹோட்டல் சாப்பாடு தான். உங்களை பார்த்துக்கிறதும் இல்லை, ஏன்ட்ட அன்பா இல்லை. இதுக்கு மேலே நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறது? சரி விடுடா, நீ பொறுமையா இரு. அவ போக போக எல்லாமே கற்றுக்குவா. நீ அவகிட்ட கோவப்படாத, அன்பா இரு. அவங்க அப்படி பேசிட்டு இருந்தப்போ லட்சு வீட்டுக்கு வந்துட்டா. ஜானகி அம்மாவும் ஜக்குவும் அமைதியாக இருந்தாங்க. ஜக்கு, இன்னைக்கு பார்ட்டியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, அதை விடுங்க. நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, நான் அங்கே போகணும். எனக்கு கொஞ்சம் மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கணும். அவ்வளோதானே, நாளைக்கு காலையில் வாங்கிக்கலாம். நானும் உன் கூட துணைக்கு வரேன். ஐயோ, உங்க கூட நான் வரல. உங்களுக்கு பர்சனாலிட்டி பத்தாது. அங்க வந்தா உங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியாது. நீங்க காசை மட்டும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அம்மா, பார்த்தீங்களா இவ என்னென்ன பேசுறான்னு? இவளுக்கு எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. இவ நம்மளை நிம்மதியா இருக்கவே விட மாட்டா. இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வேற வரீங்க. என்ன சொன்னீங்க? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நிம்மதியே போச்சா? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து என் நிம்மதியே போச்சு. ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு. அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் போனோனே நீங்க நிம்மதியா இருங்க.
லட்சு வேணுனே ஜக்கு கிட்ட சண்டையை போட்டுட்டு அவ அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டா. அம்மா அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜக்கு கிட்ட நேத்து சண்டை போட்டேன். கோச்சிக்கிட்டு இங்க வந்துட்டேன். நாளைக்கே ஜக்கு என்னை தேடிட்டு வருவாருல்ல? ஆனா 10 நாள் ஆகியும் ஜக்கு லட்சுவை பார்க்க வரவே இல்லை. என்னம்மா, ஜக்கு இங்க வரவே இல்ல? அவர் வந்துருவாருன்னு நினைச்சு 10 நாள் ஆகிருச்சு. அவசரப்படாத லட்சு, இன்னும் ஒரு வாரம் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஜக்கு வந்து கூப்பிட்டோனே உடனே ஓடிராத. கொஞ்சம் கோச்சிக்கிற மாதிரி பில்டப் பண்ணு. அதே சமயம் ஜானகி அம்மா ஜக்கு கிட்ட இப்படி சொன்னாங்க. ஜக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். அம்மா, நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. என்னாலையும் லட்சு இல்லாம இருக்கவே முடியல. நான் ஏதோ இழந்த மாதிரியே இருக்கு. எல்லாமே வெறுப்பா இருக்கு. நான் லட்சுவை போய் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. ஜக்கு லட்சு வீட்டுக்கு போயிருந்தான். லட்சு, முதல்ல கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம். எது நம்ம வீடு? அது உங்க வீடு. நான் வரமாட்டேன். ஒரு வசதியும் இல்லை. இங்க எனக்கு எல்லா வசதியும் இருக்கு. அங்க வந்தா என்ன சமைக்க சொல்லுவீங்க. எனக்கு கிச்சனுக்குள்ள போனாலே அலர்ஜி ஆகுது. இங்க பாருங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் உட்கார்ந்துருக்க இடத்துல எனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் எங்க வெளியே போனாலும் வந்தாலும் இங்க யாரும் என்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. ஜக்கு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டான். லட்சுக்கு ஜக்கு கிளம்புனது நினைச்சி ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஐயோ, என்னம்மா, நான் ஓவரா பேசிட்டேனோ? ஜக்கு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரே. விடேடி, எங்க போயிட போறாரு? வருவாரு, கொஞ்ச நாள் காத்துரு. ஒரு நாள் லட்சு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில அவளோட ஃப்ரெண்டை பார்த்தா. என்ன லட்சு, உன் வாழ்க்கையே இப்படி ஆகிருச்சு. ஆனா நீ ரொம்ப கேஷுவலா இருக்க. என்ன சொல்ற நீ? நான் எங்க அம்மா வீட்ல இருந்தாலும் ஜக்கு சீக்கிரம் என்ன வந்து கூட்டு போயிடுவாரு. எப்படி ஜக்கு ஒன்னு வந்து கூட்டு போவாரு? அவருக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் ஆச்சே. என்ன சொல்ற? நான் உடனே போய் கல்யாணத்தை நிறுத்துறேன். ஜக்குக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் அங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நோ ஜக்கு, நீங்க எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க? என்னை ஏமாத்திட்டீங்க. என்னை விட்டுட்டு எப்படி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டினீங்க? நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நீ ஒத்துக்கிட்டா எனக்கு என்ன, நீ ஒத்துக்கலனா எனக்கு என்ன? நான் எவ்வளவோ உனக்கு எடுத்து சொன்னேன், நீ புரிஞ்சுக்கல. உன் வீட்டுக்கு வந்தப்ப கூட நீ என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. வீட்டை கோவில் மாதிரி வச்சுப்பா, ஏன்ட்ட அன்பா இருப்பா, குடும்பத்தை நல்ல விதமா நடத்துவா. வேறு என்ன வேணும் எனக்கு? ஜக்கு ஜக்கு ப்ளீஸ் ஜக்கு, அவ வேணான்னு சொல்லுங்க. என்னால உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியாது. ஏன் உன்னால முடியாது? நீ இத்தனை நாளா அப்படிதானே இருந்த, அப்படியே பழகிக்கோ. தப்புதான், நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். எனக்கு குடும்பம்னா என்னன்னு இப்போ புரியுது. நான் வீண் செலவு செஞ்சது, வெட்டியா ஊர் சுத்தினது, உடம்பு முடியாம இருந்த அத்தையை பார்த்துக்காம இருந்தது எல்லாமே தப்புதான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. போது, நிறுத்துடா ஜக்கு. லட்சு அழுகிறத என்னால தாங்க முடியல. லட்சு, நீ அழாதேம்மா. அந்த பொண்ணு நாடகம் நடிக்கிற பொண்ணு. எப்போ நீ உன் தப்பை புரிஞ்சுக்கிட்டியோ அப்பவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஜானகி அம்மா லட்சு ஜக்கு சந்தோஷமா ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சாங்க. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை. Subscribe for